வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு பட்ஜெட் சாலிட் ஸ்டேட் டிரைவ் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ஓல்டு லேப்டாப்போட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த சாலிட் ஸ்டேட் டிரைவை நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனோட கம்ப்ளீட் கான்ஃபிகரேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ப்ளஸ் அந்த பெல் சிம்பளையும் அழுத்தி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணால் க்ளோவே அப்படிங்கிற கம்பெனியோட சாலிட் ஸ்டேட் டிரைவ், இதனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே சைனீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியராக தெரியல என்னென்னு. பட் இதனோட சைஸ் என்னென்னு மட்டும் பார்த்தீங்கன்னா 720 GB SATA 3 டைப் SSD. ஸோ ஓப்பன் பண்ணுவோம் அதை. ஸோ ஓப்பன் பண்ணால் ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு சாலிட் ஸ்டேட் டிரைவ். இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா SATA 6 GBps 2.5 சாலிட் ஸ்டேட் டிரைவ், அதுக்கப்புறம் SSD ரேட்டட் DC + 5 volt அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசம்பிள்ட் இன் சைனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதனோட சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் இல்லை. வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படின்னா என்னென்னு. இது ஒரு ஹார்ட் டிஸ்க் தான், இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க். இதை நீங்கள் உங்களோட டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4800 ரூபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இவங்களோட ஷிப்பிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் போன மாதம் 23ஆம் தேதி தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இதை ப்ராசஸ் பண்ணி எல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே எனக்கு ப்ராசஸ் பண்ணி எனக்கு கையில் வந்துடுச்சு. ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக இதை ப்ராசஸ் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதனோட ஸ்பீடு எப்படி இருக்குது, இதனோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி என்ன, ரீட் ரைட் ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படின்னா என்ன, சாலிட் ஸ்டேட் டிரைவுக்கும் நார்மல் ஹார்ட் டிஸ்க்குக்கும், அதாவது SSDக்கும் HDDக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்ப்போம். ஓகே இப்போ SSDக்கும் அதுக்கப்புறம் HDDக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி SSDனா அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ, அதை பற்றின ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது என்ன பார்த்தீங்கன்னா, SSD அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட் டிரைவ் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் நம்ம பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அதிலே பெரிய சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ அதில் இருக்கிற அதே மாதிரி சிப்ஸ் தான் இதுலேயும் உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய சைஸ் பென்ட்ரைவ் அப்படின்னு வச்சுப்போம். கிட்டத்தட்ட இதனோட மெமரி, ஃப்ளாஷ் மெமரி எதை பேஸ் பண்ணி அப்படின்னா NAND பேஸ்டு ஃப்ளாஷ் மெமரி இதில் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனோட மெமரி, அதாவது ஒன்ஸ் நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் எடுத்தாலையும் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படியே தான் இருக்கும், அழியாமல் இருக்கும். கிட்டத்தட்ட இதனோட லைஃப் டைம், நீங்கள் ஸ்டோர் பண்ண டேட்டாவோட லைஃப் டைம் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 200 வருஷம் அப்படியே அழியாமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனோட ரீட் ரைட் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுல SSDயில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 300 MBPSலேருந்து அதிகபட்சம் 1500 MBPS வரைக்கும் இதனோட ரீட் ரைட் ஸ்பீடு இருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உள்ளே இருக்கிற ப்ராசஸர் மற்றும் கண்ட்ரோலரை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்பீடு மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து HDD எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஹார்ட் டிஸ்க்கு இப்போ வர எல்லா லேப்டாப் அதுக்கப்புறம் டெஸ்க்டாப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் HDD தான் கொடுத்துருப்பாங்க. இதிலே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அது எப்படி பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட ஸ்பீடு பொறுத்து, அதாவது ஸ்பீடுன்றது என்னென்னா RPM சொல்லுவாங்க. அதாவது குறைஞ்சபட்சம் 5400 RPMலேருந்து அதே 15000 RPM வரை இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15000 RPM கொண்ட அந்த HDDயில் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வரில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
ஓவராலாக வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஹெச்டிடினா என்ன எஸ்எஸ்டினா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எஸ்எஸ்டிக்கும் ஹெச்டிடிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பவர் கன்சப்ஷன். ஸோ எது வந்து அதிகமாக பவர் கன்சப்ஷன் வந்து பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து ஹெச்டிடி தான். ஏன்னா வந்து இந்த ஹெச்டிடியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டிஸ்க் வந்து சுற்றுற மாதிரி இருக்கும். அதில் தான் வந்து உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த டிஸ்க் சுற்றுறதுக்கு வந்து அதிகமான பவர் வந்து தேவைப்படுறதுனால வந்து அதிக பவர் கன்சப்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஹெச்டிடி தான், அதாவது ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் தான் வந்து கன்சியூம் பண்ணும். இதே எஸ்எஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கன்சப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 2 to 3 வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து ஹெச்டிடி எவ்வளோ பவர் கன்சப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6 to 7 வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து இப்போ வந்து உங்களோட லேப்டாப்பில் வந்து நீங்கள் எஸ்எஸ்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற நார்மல் பேட்டரி பேக்கப்போட கிட்டத்தட்ட வந்து ஒரு 30% வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து எஸ்எஸ்டி இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்எஸ்டி வந்து 1 GB வந்து கிட்டத்தட்ட நம்மூர் காசுக்கு வந்து 14 ரூபா வரைக்கும் வந்து ஒரு GB ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் 1 TB எஸ்எஸ்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 14,000 15,000 வரைக்கும் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதே வந்து ஹெச்டிடி பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் வந்து ஒரு 3 ரூபாயிலேருந்து 4 ரூபா வரைக்கும் வந்து 1 GB காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்கேஸ் வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 4,000லேருந்து 5,000 வரைக்கும் வந்து ஒரு ஹெச்டிடியை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூட் டைம், அதாவது ஓஎஸ் பூட் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுல வந்து எஸ்எஸ்டி தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஓஎஸ் பூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 to 13 செகண்ட்ஸில் வந்து ஓஎஸ் வந்து பூட் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து ஹார்ட் டிஸ்க் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா வந்து 30 to 40 செகண்ட்ஸ் வரையும் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஹெச்டிடியில் அதிகமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு சின்ன மோட்டார் ப்ளஸ் வந்து அந்த டிஸ்க்கு சுற்றுறதுனால வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாய்ஸ் வரதான் செய்யுது. ஆனால் இதே வந்து சாலிட் ஸ்டேட் ட்ரைவில் பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி எந்த ஒரு மெக்கானிக்கல் ட்ரைவ் எதுவும் இல்லாதனால ஈஸியாக வந்து அந்த மாதிரி சவுண்ட் எதுவுமே வந்து வரதில்லை. ஸோ நாய்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட் டிஸ்க் ட்ரைவில் தான் வந்து அதிகமாக வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் பார்க்கும்போதும் ஹார்ட் டிஸ்க் தான் வந்து அதிகமான வைப்ரேஷன் வந்து கொடுக்குது. இதே வந்து எஸ்எஸ்டியில் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது எது அதிகம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் தான் வந்து அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா வந்து அந்த ட்ரைவ் சுற்றுறதுனால. இதே வந்து எஸ்எஸ்டி வந்து ஹீட் அந்த அளவுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஃபெயிலியர் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை தடவைக்கு ஒரு முறை வந்து இது ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் எஸ்எஸ்டி வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2 மில்லியன் ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை தான் வந்து இது ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 1.5 மில்லியன் ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து தான் வந்து இது வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைல் ஓப்பனிங் ஸ்பீட் எவ்வளோ வேகத்தில் வந்து ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் ஆகுது அதுன்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து எஸ்எஸ்டி தான் வந்து ஸ்பீடாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 30% வந்து ஹார்ட் டிஸ்கை விட வந்து ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்னட்டிஷியம் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு மேக்னெட்டை வந்து உங்களோட ஹார்ட் டிஸ்க் மேலே வந்து கொண்டு போகும்போது அதில் இருக்கிற டேட்டா வந்து அழிச்சிடணும்னு எல்லாமே தெரியும். இதே வந்து நீங்கள் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் இருக்குல்ல, இங்கே வந்து நீங்கள் இது மேலே வந்து மேக்னெட்ஸை வந்து கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா இது இருக்கிற ட்ரைவில் இருக்கிற அந்த பர்டிகுலர் டேட்டா எல்லாமே வந்து அழிஞ்சிடும். அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் இருக்கிற டேட்டாவை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதே வந்து நீங்கள் எஸ்எஸ்டி அந்த மாதிரி மேக்னெட்ஸ் எல்லாம் கொண்டு போகும்போது இதில் இருக்கிற டேட்டா வந்து அழியாது. ஸோ இதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் எஸ்எஸ்டிக்கும் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவுக்கும். ஸோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டினா என்ன, ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் அப்படின்னா என்ன, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ரீசெண்டாக வந்து இந்த க்ளோவே இந்த எஸ்எஸ்டி வந்து என்னோடய லேப்டாப் நான் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன். இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் அஃபிஷியலாக என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதனோட ரீட் ரைட் ஸ்பீட் அப்படி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதனோட ரீட் ஸ்பீட் வந்து 520 Mbps இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதனோட ரைட் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 390 Mbps அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லோ பவர் கன்சப்ஷன், லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறதுனால வந்து லோ பவர் கன்சப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷாக் ப்ரூஃப், அதுக்கப்புறம் வந்து ஆன்டி வைப்ரேஷன், நோ நாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 4,852 ரூபா கொடுத்து நான் இந்த
ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் வாங்கியிருக்கேன். இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து உங்களால் வந்து ஒரு 280 GB எஸ்எஸ்டியோ இல்லை வந்து 480 GB எஸ்எஸ்டியோ தான் வந்து உங்களால் வாங்க முடியும். ஆனால் வந்து இதே ப்ரைஸ்க்கு வந்து 720 GB ஹார்ட் எஸ்எஸ்டி வந்து நான் வந்து அங்கே அலி எக்ஸ்பிரஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் வந்து வாங்கணும், இந்த எஸ்எஸ்டியை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான பை லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். நீங்கள் அங்கே போயிட்டு ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து ஆஃபர்ஸ் ஏதோ போயிட்டுருக்கு, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம்னா இன்னும் வந்து ப்ரைஸ் கம்மியாகவும் வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ கண்டிப்பாக நான் கொடுத்த தகவல் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களோட லேப்டாப்போட ஸ்பீடை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை நீங்கள் அடுத்து வந்து ஏதோ ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு எஸ்எஸ்டியை வாங்கி போடுங்க. ஏன்னா வந்து ஹெச்டிடியை விட எஸ்எஸ்டி தான் வந்து ரொம்ப டேட்டா சேஃபும் கூட, ப்ளஸ் வந்து பவர் கன்சப்ஷன் எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் கூட தான். பட் உங்களுக்கு ஸ்பீட் எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்எஸ்டி தான் வந்து உங்களுக்கு வந்து சேஃபான சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன தகவல் வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போல் டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோக்களுக்கு டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி.